வெல்கம் டு அவர் சேனல் மாணவனா சரியார். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏ டைப்பு பி டைப்புக்கான கொஷின் பேப்பர் தான் இது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்துருப்போங்க. இதிலேருந்து சம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லி சாப்டர் வைஸாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன 2 மார்க் பார்க்கணும், என்னென்ன 3 மார்க் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இது ஏ டைப்புக்கான கொஸ்டின் பார்ட் 3ல மேக்ஸு. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 90. 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். 90க்கு நீங்கள் 25 எடுத்தால் பாஸ். 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆட் பண்ணி 35 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 1 மார்க் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 15 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, இன்டீரியரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் என்னென்ன சம் கேட்டிருக்காங்க, 5 மார்க் என்னென்ன சம் கேட்டிருக்காங்க, 2 மார்க் 3 மார்க்கில் என்னென்ன கம்பல்சரி சம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்ட் 2ல் 7 × 2 14 இதில் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் விடையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு z இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ்னு மென்ஷன் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி x² = 5x + 6 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் α² β² ± 5 என நிறுவுக. If a alpha and beta are for roots of x² - 5x + 6 = 0 then prove for that α² - β² into ± 5. அடுத்து x இன் m மதிப்பிற்கு sin x = sin - x ஆகும். For what value of x does in sin x = sin x - x. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெக்டர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. ஷோ தட் த 3 வெக்டர்ஸ் 3 வெக்டர்களுக்கு தள வெக்டர்கள் என நிரூபிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கு m என்பது ஒரு மிகை முழு எண். ப்ரூவ் தட் ஹிம் வேர் வாஸ் m இஸ் பாசிட்டிவ் இன்டெகிரல்ஸ். அதே மாதிரி 26 வந்து பார்த்தீங்கன்னா g = x² + sin x எனில் dgஐ காண்க. ஸோ இதில் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி dy/dx = √1 - y² / 1 - x² என்பதை தீர்வு காண்க. sin - 1 y = sin - 1 x + c அல்லது sin - 1 x = sin - 1 y + c என நிறுவுக. ஷோ தட் த சொல்யூஷன். அதே மாதிரி சமவாய்ப்பு மாறிலி பரவல் கேட்டிருக்காங்க f(x) எனில் அதன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. If x is a random variables in distributions of function f(x) given by அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமவாய்ப்பு மாறிலி பற்றி நிகழ்தகவு அடர்த்தி வந்து கேட்டிருக்காங்க. k இன் மதிப்பு 4 என நிறுவுக. அடுத்து 13 வந்து பார்த்தீங்கன்னா y = a sin x என்பது வகைக்கெழு சமன்பாடு y = y' tan x என காட்டுக. Show that the differential equations of corresponding to the y = a sin x where is a is for. அடுத்து கீழே நமக்கு 7 × 3 21. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் சம் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை 14 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. என்ற அணியின் தரம் 3 காண்க. ஷோ தட் த ரேங்க் ஆஃப் இன் மேட்ரிக்ஸ் இன் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரி பார்க்கவும் ஏ அர்ஜிஏ ஏ. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1/2 + i √3/2 மற்றும் -1/2 - i √3t என்ற புள்ளிகள் பக்க நீளத்தின் √3 உடைய சம முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக அமையும் என நிறுவுக. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் -1/2 + i √3/2 -1/2 - i √3. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்கள் 1 2 3 அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுர பெட்டியின் கொள்ளளவை 52 கன அலகுகள் அதிகமுள்ள கனசெவ்வகம் கிடைக்கிறது எனில் கனசெவ்வகத்தின் கொள்ளளவு 60 கன அளவுகள் என நிரூபிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவியம் மற்றும் இயங்குவரை 4 0 x = -4 உள்ள பரவளையத்தோட சமன்பாடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விசை வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா y = x² - 5x + 4 என்ற வளைவரை கோடுக்கு 3x + y = 7 என்ற கோட்டிற்கு இணையான வரைபடம். தொடுகோடு வளைவரை கோடு சந்திக்கும் புள்ளி 1, 0 என நிறுவுக. Show that the points of curves in for y = x² - 5x + 4 which in tangents of parallels for the line 3x + 7 = 7 is 1.0. ஒரு குறிப்பிட்ட பறவையின் முட்டை கோள வடிவமாக உள்ளது. முட்டையின் ஆரம் ஓட்டிற்கு உள்ளே 4 மில்லிமீட்டர் ஆகவும் ஓட்டிற்கு வெளியே 4.2 மில்லிமீட்டர் ஆகவும் உள்ளது எனில் ஓட்டின் தோராய கன அளவானது 12.8 என நிரூபிக்கவும். ஸோ இது ஒரு முக்கியமான சம்மு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஈருறுப்பு செயலி விகிதமுறு கேட்டிருக்காங்க. அதாவது a+b/2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் dx/1/2 என நிறுவுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய சம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 7 × 5 35. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 5 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். அதனால் இந்த 14 5 மார்க் சம்மையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன ஸ்டெப்பு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சமன்பாடுகளில் தொகுப்பயனை கிராமரோட விதிப்படி நிறுவ சொல்லியிருக்காங்க. xy - +2z = 2x + y + 4 = 7. 4x - y + z = 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 400 அடி உயர மலை உச்சியில் முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு புகைப்பட கருவி விழுகிறது. t வினாடிகளில் புகைப்பட கருவி விழும் தூரம் வந்து கேட்டிருக்காங்க. s = -16t². ஸோ 5 வினாடிகள் என நிரூபிக்கவும் கேட்டிருக்காங்க. சால்வ் த சிஸ்டம் ஆஃப் இக்குவேஷன் கேமரா ஆக்சிடென்சிஸ் ஆஃப் நேக்ட் இன் ஆப்டன் ஃபார் எட்ஜ் ஆஃப் த. அடுத்து பார்த்தீங்கன்னா z = x + iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சம்மையெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். x² / 16 + y² / 9 = 1 என்ற நீள்வட்டத்தின் மையம், முனைகள், குவியங்கள், மைய தொலைவு, அதன் தோராய வரைபடம் வரைக. அதே மாதிரி தீர்க்க சால்வ்டெட்லாம் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி வெக்டர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவ சொல்லுவாங்க. 2 மிகை எண்களின் பெருக்குத்தொகை 20 மற்றும் அதன் கூடுதல் சிறுமமாக இருக்கும்பொழுது அதன் எண்ணை காண்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான சம்ஸு. ஸோ இந்த 14 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக சம்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். வீடியோ இன்ஃபர்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முலாவில் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3x = -2y = 0, x = -3 மற்றும் x = 1 ஆகியவற்றில் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு 15/2 என நிரூபிக்கவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ ஏ டைப்புக்கும் பி டைப்புக்கும் அவ்வளோ வித்தியாசம் எதுவும் இல்லை. 1 மார்க் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் இந்த கொஷின் பேங்க்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வந்து பார்த்தோன்னா கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி சம்ஸை நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் கம்பல்சரி வந்து அதிகமாக கேட்பாங்க. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.